அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயேஷ் லாஜிஸ்டிக்ஸ் எஸ்எம்இ ஐபிஓ. இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணலாமா இல்லை வேண்டாமா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சிபில் ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ ஜெயேஷ் லாஜிஸ்டிக்ஸ் ஐபிஓ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2011 மே மாதம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைடராக தான் வந்து இந்த கம்பெனி வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 3 விதமான மெயின் சர்வீசஸ் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் அண்ட் கிராஸ் பார்டர் கார்கோ மூவ்மெண்ட். நம்ம இந்தியா மற்றும் இந்தியா சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்கோ மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களா. ஸோ அந்த மூவ்மெண்ட்ஸ்க்கான லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெய்பரிங் கண்ட்ரியான வந்து பார்த்தீங்கன்னா நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் இதுக்கு இடையே இருக்கிறது என்னன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து என்னன்னா இவங்க அந்த பண்ணுறது தான் வந்து இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஹேண்டலிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் சி அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ மேல்நாடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சி லெவல்லையும் வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். அந்த சி லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் லெவலுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது பார்த்தீங்களா. அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதும் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. தேர்ட் மெயின் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அதாவது என்னென்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் வந்து இருக்குன்னா கண்டிப்பாக என்னென்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வேர்ஹவுசிங் வந்து என்னென்னா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து கொண்டு போகக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்கோஸ் இருக்கணும். இப்போ சி லெவல் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கணும். லேண்ட் லெவல் டிரான்ஸ்போர்ட்னா அதுக்கு தேவையான ட்ரக்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, மெயினாக வந்து 3 இடத்துல இவங்க வந்து என்னென்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் கார்கோ மூவ்மெண்ட், செகண்ட் பார்க்கும்போது போர்ட் ஹேண்ட்லிங், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி யூட்டிலைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து என்னென்னா எங்கேருந்து வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து என்னென்னா போயிட்டு இருக்கு, அவருடைய ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து என்னென்னா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு எஸ்ஏபி வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்ஏபி டூல். இந்த டூல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் ஷிப்மெண்ட் வந்து நடந்ததா இல்லையா, அவருடைய ஃப்ளிட் மானிட்டரிங் வந்து என்னென்னா எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாகவே நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து கண்காணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்தெந்த செக்டருக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எஃப்எம்சிஜி அண்ட் ரீட்டைல் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் இவங்க வந்து பங்கு வகிக்கிறாங்க. ஆட்டோமோட்டிவ் அண்ட் ஹெவி எக்யூப்மெண்ட் செக்டார், மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ், ஃபார்மா செக்டார் அண்ட் ஹெல்த் கேர் செக்டார்லேயும் இவங்க வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்லையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிஸ் வந்து மேஜராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 2025 ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட 42 பெர்மனன்ட் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயேஷ் லாஜிஸ்டிக்ஸ் உடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுடைய வீடியோஸ் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 29ஆம் தேதி 3 நாள் இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேரில் கொடுக்குறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு 116 ரூபாயிலிருந்து 122 ரூபா பர் ஷேருக்கு இவங்க வராங்க. ஒரு லாட் சைஸுக்கு 1000 ஷேர்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் கேபிட்டலாக தான் இவங்க வந்து வராங்க. இந்த ஐபிஓட சைஸு 28,63,00,000 அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் மேக்கர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,46,00,000, ரிமைனிங் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 27,17,00,000 அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க. இவங்க என்எஸ்சி எஸ்எம்இ கேட்டகரியில் இவங்க வந்து லிஸ்டிங்கில் வருவாங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேட் வந்து பார்த்தோம் அக்டோபர் 30ஆம் தேதி இந்த கம்பெனியோட இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ நமக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்ததுன்னா நம்ம ஷேர்ஸ் வந்து டிமாட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி நடக்கல அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஃபைனலாக இந்த ஐபிஓ லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு மண்டே காலையில் 10 மணிக்கு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, லிஸ்டிங் வந்து வந்துடுவாங்க. இந்த ஐபிஓ நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பண்ணிங்கன்னா சப்போஸ் 27லேருந்து 29 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக 29ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்கள் யூபிஐ மெத்தட் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றது என்ன பண்ணுங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இந்த ஐபிஓ ரீட்டைல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 லாட் வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ஒரு எஸ்எம்இ கேட்டகரி ஐபிஓ. ஸோ நீங்கள் மினிமம் 2 லாட் பார்க்கும்போது 2000 ஷேர்ஸ், அதாவது 2,44,000 மினிமம் உங்கள் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஐபிஓ உங்களால் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 3 லாட்டிலிருந்து 8 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி மினிமம் உங்கள் 9 லாட்டிலிருந்து அதிகபட்சமாக உங்களால் வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த ஐபிஓடைய அந்த 27, 28 கோடி ஐபிஓ அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 5% வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேக் இருக்கும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா QIB கேட்டகரிக்கு வந்து வேணும்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. NA கேட்டகரிக்கு 14%, ரீட்டைல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 33.23% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு டீசென்டான பர்சன்டேஜ் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தா இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் திங்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 56%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 27%, டெட் பை ஈக்விட்டி 1.61, கடன்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 56%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 6.43%, எபிட்டா மார்ஜின் 15.13%, பிரைஸ் டு புக் வேல்யூ 4.47, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 106 கோடிகள் அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேடாக வந்து பார்க்கும்போது நமக்கு டெட் பை ஈக்விட்டி 1.61 பார்த்தீங்கன்னா கடன்கள் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்றது வந்து என்னன்னா தெரிய வருது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணலாம். அசட் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 2023, 24, 25 அந்த ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 21 கோடி, 47 கோடி, 58 கோடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு கிராஜுவலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக வந்து என்னன்னா தெரியுது. 1 கோடி, 3 கோடி அண்ட் 7 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இப்போ லாஸ்ட் குவார்டர்லையும் பார்த்தீங்கன்னா 2 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஜூன் குவார்டர்லையும் வந்துட்டு, ஓகேங்களா. பட் டோட்டல் பாரோயிங் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பாரோயிங் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 12 கோடி, 27 கோடி, 27 கோடி அண்ட் 29 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி அளவுக்கு இவங்க பாரோயிங் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 11.11லிருந்து 9 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. ஆஃப்டர் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ 10.75லிருந்து 13.13 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது பிஇ ரேஷியோ நம்ம செக் பண்ணும்போது ஒரு டீசென்டான வேல்யூஸில் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனி 27ஆம் தேதி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்றத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நமக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நான் செக் பண்ண வரைக்கும் என்னன்னா எந்த வெப்சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இன்னும் ரன் ஆகல, ஓகேங்களா. பட் இருந்தாலும் அன்னைக்கு டேட்டில் நீங்கள் ஐபி அப்ளை பண்ணும்போது என்னன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு கிரே மார்க்கெட் பிரீமியம் டுடேன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்க போடுங்க. நான் அன்னைக்கு டேட்டில் செக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். பட் இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ப்ளஸ் நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி இன்னும் ரன் ஆகாமல் கூட வேணா இருக்கலாம், ஓகேங்களா. பட் ரன் ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷனில் பேஸ்ட் ஆன் உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் வந்து பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப்னுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.